பீகாரில் நடந்த எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் ஒரு படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தோல்விக்கு அப்புறம் நமக்கு காங்கிரஸை என்ன நிலையில் பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடிகிறது என்று நமக்கு தெரியல. ஆனா இந்த காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டு திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது. ஆனா இந்த பீகாரில் காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. பீகார் என்றாலே நமக்கு பிஜேபியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் என்பது மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பீகார் என்றாலே நம்முடைய பிஜேபி ஆட்சியா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் வெறும் 38 சீட்டு தான் பெற்றிருக்கிறது. இந்த சீட்டை பெற்று மீண்டும் பீகாரில் படுதோல்வி அடைந்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் முறைப்படி பார்த்தா இந்த இடத்துல எப்படி நம்முடைய காங்கிரஸ் கட்சி நிலைநிறுத்தி நிற்க வைக்க முடியும் என்று ரொம்ப போராடி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எல்லா போராட்டம் மறுமுறை எல்லாமே வீணாகிக் கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேசுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. காங்கிரஸ் கட்சி இன்னும் பாராளுமன்ற எலெக்ஷனில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு பிரதமர் ஆட்சிக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சியில் வருமா? அனைத்து மக்களும் அதைத்தான் விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் காங்கிரஸால் பண்ண முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பீகாருடைய நிலைமையில அப்படித்தான் காங்கிரஸ் நிலைமை இருக்கு. ஆனாலும் பீகார் ஒரு சீட்டை வச்சு மட்டும், ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் வச்சு நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. பாராளுமன்றத்துல காங்கிரஸுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் இருக்கு. ஆனா பிஜேபி அடுத்த கட்டம், அதாவது போன எலெக்ஷன் பாராளுமன்றத்துல பிஜேபிக்கு போட்டி தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சி நின்னது. அதே போல மீண்டும் ஒரு இது வருமா, அல்லது இந்த பீகாருடைய நிலைமை காங்கிரஸுக்கு மீண்டும் தொடருமா அப்படின்னு நமக்கு பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டு வருகிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதில் முன்னிருப்பாக இல்லை, படுதோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதும் நமக்கு புரியல. காங்கிரஸ் பல போராட்டங்களும் பல வீழ்ச்சிகளையும் கண்டு பல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது, பல விஷயங்களை சொல்லுகிறது. ஆனால் மக்கள் எல்லாமே புரிந்து கொண்டாலும் மக்கள் பிஜேபி தான் முன்னே நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஒரு விளக்கமும் கிடைக்கவில்லை. இந்தியாவில் பிஜேபியுடைய ஆட்சிகள் மாறுமா என்று பல மக்கள் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபியுடைய ஆட்சி மாறுமா என்ற சந்தேகக்குரிய இந்த சட்டமன்ற தேர்தல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை முன்வைக்கிறது. இதிலிருந்து காங்கிரஸ் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லி மாள வேண்டும். அவர்கள் சில தவறுகளால் தான் இப்பேற்பட்ட சூழலில் தள்ளப்பட்டு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் அவர்கள் அந்த நேரங்களில் பல விதங்களாக சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் திமுக இதில் கூட்டணி சேர்ந்து பீகாரில் சப்போர்ட்டாக நம்முடைய மு.க.ஸ்டாலின் அவருக்காக பிரச்சாரத்துக்கும் ஈடுபட்டும் காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அமோக வெற்றி பெற்றுதான் பிஜேபி முன்னிலையில் இருக்கிறது. இந்த பிஜேபியின் ஆட்சி மீண்டும் பல ஒரு ஆதிக்கமாக இருக்கிறது. இந்த ஆதிக்கம் எப்போது அடங்கப் போகிறது என்றுதான் புரியல. சரி, அது புரிந்த வரைக்கும் நமக்கு காத்திருப்போம். இன்னும் சட்டமன்ற தேர்தல்கள் நிறையவே இருக்கிறது. அதை எப்படியெல்லாம் நாம பார்ப்போம். அப்போதுதான் நமக்கு தெரிந்துவிடும் காங்கிரசுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு, அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல காங்கிரசுடைய நிலைமை எப்படி வரப்போகிறது, இதோட காங்கிரசுடைய கட்சி மூடிவிடுமா அல்லது நமக்கு தூங்கி நிற்குமா? எல்லா மக்களுக்குமே மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் தான் நம்ம இந்தியாவின் தலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான எண்ணங்களும் இருக்கிறது. அது அத்தனையும் ஏமாற்றமாக மாறுமோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறோமோ தெரியல. ஆனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.